அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸ் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூவில் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், அது எங்கள் வேலை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஜேடி வேன்ஸ் எதற்காக 9ஆம் தேதி காலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசினாங்க? இஃப் யூ லுக் அட் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், என் கையில் அது இருக்கு, எந்த டைமுக்கு பேசினாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருப்பது இது வரைக்கும். மே 9ஆம் தேதி ஜேடி வேன்ஸ் அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்ககிட்ட பேசி என்ன சொல்கிறாங்க? ஆஃப் ரேம்ப் வெளியே வாங்க, சிச்சுவேஷன் எக்ஸ்கலேட் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு தேவையோ என்ன அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க, பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்த எக்ஸ்கலேஷன் அல்ல லேடர் ஆஃப் எக்ஸ்கலேஷன் வேகமாக மேலே 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 போகிறாங்க, அதனால் நீங்கள் வெளியே வர பாருங்க. மோடிஜி வந்து ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி நிதின் கோக்லே அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஈவெண்ட்டில் காலையில் பேசினாங்க, சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதாவது எங்கள் மேலே அவங்க புல்லட் அடித்தாங்கன்னா திரும்ப நாங்கள் மோர்ட்டார் அடிப்போம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாகிஸ்தானுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு 9ஆம் தேதி பிரதமர் அவர்கள் ஜேடி வேன்ஸ் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நான் கமிட்டல் ரிப்ளை, இல்லை நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம்.